Hi guys, welcome back. நான் விமல், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற விஒய்டி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரியல்மி வந்து நிறைய ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு ரியல்மி லான்ச் ஃபோன் வீடியோ தான். மறக்காமல் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் விஒய்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து உடனே போய் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து பக்கத்தில் வந்து பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மி பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 9 நிறைய லான்ச்சஸ் வச்சுருந்தாங்க. இந்த லான்ச்சில் பார்த்தோம்னா ரியல்மி பேடை கூட லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ரியல்மி பேடு பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். மேலே ஐகார்டு தெரியும், கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம். அதை இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரியல்மி 8i, ரியல்மி 8s 5G அப்படிங்கிற ரெண்டு மொபைலை வந்து ரியல்மி லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், அந்த மொபைலில் இருக்கிற எல்லா ஸ்பெக்ஸும் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்காக. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரியல்மி 8iலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ரியல்மி 8i பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6.6 inches ஃபுல் HD ப்ளஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 90% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 100% DCPIC கலர் கேமெட்டும் இந்த டிஸ்பிளேயில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயில் கிட்டத்தட்ட 6 ரிஃப்ரெஷ் ரேட் வந்து அதுவே டைனமிக்காக வந்து உங்களுக்கு வந்து சுவிட்ச் ஆகிக்கும். ஸ்டார்டிங் பார்த்தோம்னா 30 ஹெர்ட்ஸ்லேருந்து 48, 50, 60, 90, அது மட்டும் இல்லாமல் 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இந்த டிஸ்பிளே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட ரிஃப்ரெஷ் ரேட்டை மாற்றிக்கும். நீங்கள் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இந்த டிஸ்பிளேயில் கிட்டத்தட்ட 600 நிட்ஸ் வந்து பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து 1 நிட்ஸுக்கான பிரைட்னஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா, நைட்டில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டச் சாம்பிளிங் ரேட் பார்த்தோம்னா 180 ஹெர்ட்ஸ் வரைக்கும் டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. இந்த டிஸ்பிளே பார்த்தோம்னா ஒரு நல்ல ஸ்மூத்தான டிஸ்பிளே ரியல்மி கிட்ட இருந்து. நல்ல ஒர்க் ரியல்மி. சரி, நம்ம வந்து டிஸ்பிளே பற்றி பார்த்தாச்சு. இந்த மொபைலை பவர் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா மீடியாடெக்கை வந்து ரியல்மி வாங்கிட்டாங்கன்னே நினைக்கிறேன். ஏன்னா மீடியாடெக்கோட நிறையா சிப்செட்டை வந்து ரியல்மி யூஸ் பண்ணுறாங்க. இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க சிப்செட் பார்த்தோம் அப்படின்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G96 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தோம்னா இப்போ தான் வந்து மீடியாடெக் ஜூலையில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து இவங்க வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, ப்ராசஸர் எல்லாமே பார்த்தாச்சு. கேமரா வந்து ரியல்மி ரொம்பவே பெரிய காமெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு 50 மெகா பிக்சல் மெயின் சென்சர் கொடுத்துட்டு 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு தான் இந்த 2 மெகா பிக்சல் பேசாமல் ஒரு 50 மெகா பிக்சல் கொடுத்துட்டு எல்லாமே வந்து சாஃப்ட்வேரில் இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லாமே பண்ணிடுறாங்க. சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து போர்ட்ரேட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் எதுக்கு இந்த 2 மெகா பிக்சல் மோனோக்ரோம் சென்சர்? அது மட்டும் இல்லாமல் இந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர். ஒரு 2 மெகா பிக்சலில் மேக்ரோ எடுத்தால் எவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படின்னு ரியல்மிக்கே தெரியும். ஆனால் நிறைய 2 மெகா பிக்சல் சென்சார் வாங்கி வச்சுட்டாங்க. ரியல்மி ஆகட்டும், ஷவுமி ஆகட்டும், நிறையா வாங்கி வச்சுட்டாங்க போல் இருக்குது. அதனால இதை யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் ஒரு 16 மெகா பிக்சல் வந்து செல்ஃபி ஷூட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு டீசெண்டான மெகா பிக்சல் கவுண்ட்டில் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் வந்து இந்த 2 மெகா பிக்சல் யூஸ் பண்ணுறது ரொம்பவே மோசம். நிறைய பேர் வந்து இந்த 2 மெகா பிக்சல் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து இன்னமும் வந்து நாங்கள் கொடுப்போம். இது வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அவங்க ட்ரிபிள் கேமரா யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் கொடுக்குறாங்களே தவிர அந்த 2 மெகா பிக்சல் வச்சு அவ்வளோ பெரிய யூஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5000 mAh வந்து பேட்டரி கொடுக்குறாங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரிங் கொடுக்குறாங்க பாக்ஸுக்குள்ளேயே. இந்த மொபைலோட வெயிட் பார்த்தோம்னா 194 கிராம் தான் இருக்குது. ஒரு நல்ல வெயிட்டு தான். 5000 mAh பேட்டரி கொடுத்துட்டு 194 கிராம் கொடுக்கறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ரியல்மி 8i வந்து மொத்தம் 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 4+64, 6+128 அப்படிங்கிற ஜிபி ரேம் வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 4+64 பார்த்தோம்னா ஒரு 14,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 6+128 பார்த்தோம் அப்படின்னா 16,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 மொபைலும் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அது மட்டும் இல்லாமல் ரியல்மி ஸ்டோரில் வந்து வாங்கிக்கலாம். ரீட்டைல் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸுக்கு வந்து ரியல்மி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மொபைல் பார்த்தோம்னா ரியல்மி 8s 5G அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா ரியல்மி இது 8s 5Gன்னு ஒன்று வேறு லான்ச் பண்ணிட்டீங்க.
சரி, இப்போ Realme 8s 5G பற்றி பார்க்கலாம். ஒரு 6.5 inches Full HD 20:9 ரேஷியோவில் 90 Hz refresh ரேட்டோட, அது மட்டும் இல்லாமல் 180 Hz டச் சாம்பிளிங் ரேட்டோட இந்த டிஸ்பிளே வருது உங்களுக்கு. இந்த டிஸ்பிளேவோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 19.5 பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 600 nitsக்கு வந்து இதோட பிரைட்னஸ் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, டிஸ்பிளே பற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து அதோட ப்ராசஸர் பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 810 அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தோம்னா லாஸ்ட் மந்த்து தான் வந்து மீடியாடெக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த மொபைல்லையும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Realme 8s 5Gயில் வந்து என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. என்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தோம்னா கேமரா தான். கேமரா பார்த்தோம்னா ஒரு 64 மெகா பிக்சல் மெயின் சென்சர் கொடுத்துருக்காங்க. பாக்கி 2 மெகா பிக்சல், அப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் மோனோக்ரோம், 2 மெகா பிக்சல் மேக்ரோ. ஏன் Realme இதுலேயுமா முடியலை? இதுலேயும் சேம் 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சமாவது டிஃப்ரென்ஸ் காமிங்க Realme. எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. கேமராவும் எல்லாமே ஒரே மாதிரி கொடுக்குறீங்க, ஏன் அப்படின்னு தெரியல. டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காங்க. ஒரு 5000 mAh பேட்ரி இல்லையே, இதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இல்லை, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. Realme 8Aல பார்த்தோம்னா ஒரு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், ஆனால் இங்கே வந்து ஒரு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயாவது டிஃப்ரென்ஸ் காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோனோட வெயிட் பார்த்தோம்னா 191 கிராம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மொபைலில் கிட்டத்தட்ட 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 6+128 GB ரேம், அது மட்டும் இல்லாமல் 8+128 GB ரேம் வேரியண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்து ஒரே தான், ஆனால் உங்களுக்கு வந்து ரேம் மட்டும்தான் மாறுது. ஒரு 2 GB ரேம் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 6+128 வந்து 18,000 ரூபாய்க்கும், 8+128 பார்த்தோம்னா 20,000 ரூபாய்க்கும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து 6+128 GB ரேம் வேரியண்ட்டுக்கே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 மொபைல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது Realme 8Aலையும் சரி, Realme 8s 5Gலையும் சரி, உங்களுக்கு வந்து வர்ச்சுவல் ரேம் கொடுக்குறாங்க. இந்த வர்ச்சுவல் ரேம் என்ன அப்படின்னா, உங்கள் ஸ்டோரேஜில் இருக்கிற சம் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு ரேமாக வந்து கன்வெர்ட் ஆகி இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நிறையா மொபைல்ஸில் வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஆனால் வந்து ரேம் வந்து ஒரு 6 GB ரேமுக்கு மேலே உங்களுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 6 GB ரேம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது கூட வந்து உங்களுக்கு 5 GB வந்து வர்ச்சுவல் ரேமாக கொடுக்குறாங்க. மொத்தமாக பார்த்தோம்னா 11 GB ரேம் வருது. அப்போ வந்து நீங்கள் 8 GB ரேம் வேரியண்ட் வாங்குறது வந்து சுத்தமாக வேஸ்ட் ஆகிடுது. அதை வந்து நீங்கள் யோசிச்சே ஆகணும். இந்த 2 மொபைலும் பார்த்தோம்னா செப்டம்பர் 14 Realme மட்டும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். அவ்வளோதான் guys, இந்த வீடியோவுக்கு மறக்காமல் VYT சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் விமல் சைனிங் ஆஃப். பாய்.